கண்ணீர் பெருகி அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதை பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையே தனக்கு நம்மையே ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என சிவபெருமானை நாம் ஒவ்வொருவரும் விண்ணப்பம் செய்து சிவபெருமானுடைய அந்த பேரருள் பெரும் கருணையை பெற்று உய்வதற்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு அருளி இருக்கிறார். அந்த வாய்ப்பை நாம் அனைவரும் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அழகான திருப்புற நன்னீராட்டு பெருவிழாவை எல்லோரும் காண வேண்டும். அதனால இருக்கிறவங்களை எல்லாம் உட்காரும்படியாக காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க. கொஞ்சம் கேளுங்க. மிக சிறப்பான முறையிலே சமகாலத்திலே ராஜகோபுர விமானம் மூலஸ்தான விமானம் என அனைத்தும் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே தோன்றா துணையாக நம்மை வழிநடத்தி கூடக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் என்றார். அந்த சிவபெருமானின் சரிபாதியாக இருந்து அருள் தரக்கூடியவள் அம்பிகை. அம்பிகைக்கு இந்த திருத்தலத்திலே உலகம்மை என்கின்ற அழகான திருநாமம். உலகம்மை என்கின்ற நாமத்தோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வம் நமக்கு இங்கே அழகாக காட்சி தருகிறார். மேல மைக் வேணுமா? அந்த மேல அந்த பட்டனை ஆன் பண்ணுங்க. நான் கீழே ஆன் பண்ணிடுறேன். உலகம்மையாக நமக்கு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அந்த அற்புதமான அம்பிகை நமக்கு வாழ்க்கையிலே வேண்டும் என்கின்ற வரங்களை எல்லாம் நமக்கு தருவாள். அபிராமி பட்டர் சொன்னது போல தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சிலே மற்றமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே களம் தரும் குழலாள் அன்னை உலகம்மையுடைய கிடைக்கண்களே என்று நம் எல்லோருக்கும் அருள் புரிவதற்கு அன்னை உலகம்மையாக இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிகிறார். இறைவன் விஸ்வநாத பெருமான், முருகப்பெருமான் இங்கே பாலமுருகனாக அற்புதமான முருகனாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த முருகப்பெருமானுடைய பேரருள் பெருங்கருணையும் நமக்கு